சென்னையை அடுத்த தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்றிய போக்குவரத்து போலீசாரிடம் பொதுமக்கள் கடும் வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தாம்பரம் ஜிஎஸ்டி சாலையில் அதிகப்படியான வாகனங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் வேளையில் தொடர்ந்து போக்குவரத்து நெரிசலும் சிறு சிறு விபத்துகளும் நடைபெற்று வருகின்றன. இதற்கு சாலையோரம் நிறுத்தப்படும் வாகனங்கள், ஆக்கிரமிப்பு கடைகள் முக்கிய காரணம் என குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் போக்குவரத்து ஆய்வாளர் செல்லப்பாண்டியன் திடீரென நடைபாதையை ஆக்கிரமித்து வைக்கப்பட்டிருந்த விளம்பர பலகைகள், சாலையோரம் நிறுத்தப்பட்ட வாகனங்களை அப்புறப்படுத்தினார். சில வாகனங்களுக்கு அபராதம் விதித்து கடும் எச்சரிக்கை விடுத்தார். இதனால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள், கடை உரிமையாளர்கள் போலீசாருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சொந்த கடை எடுத்துருக்காங்க, ஒரு கடைக்கு வாடகை எடுக்காங்க, அந்த கடை வாடகை கொடுக்கணும், வண்டி எல்லாருக்குமே தெரியும். மீடியா போட்டதுல இருந்து எல்லாமே இருக்கு. இப்ப நான் வண்டி எடுக்க சொல்லி வந்தீங்க, வண்டி எடுக்கிறோம் சொல்லியாச்சு. நீங்க எடுக்கும் போது பில்ல போட்டு கையில கொடுத்துருங்க. இப்பயே பணம் காட்டினா நான் அப்பதான் வண்டியை நவுத்த விடுவேன் சொல்லி லாஸ் போட்டா அது என்ன பண்ணுறது? மட்டும் ரோட்ல வண்டி ரோட்ல தண்ணி போன ஆளுங்க ரோட்ல வண்டி போய் பாடுறதுக்கு மட்டும் ஃபைன் போடுறதுக்கு ஆளுக்குது.